வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சீரமைக்கப்பட்ட மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவ சிலையை முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே.வி. தங்கபாலு திறந்து வைத்தார். வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டில்லி பாபு ஏற்பாட்டில் சர்க்கிள் தலைவர் பாபுகான் தலைமையில் வட்ட தலைவர் ஜி.பி. நாகராஜ் முன்னிலையில் திருவிக நகர் தொகுதி 2வது சர்க்கிள் 73வது வார்டு புளியந்தோப்பு நெடுஞ்சாலையில் அன்னை இந்திரா காந்தியின் சிலை சீரமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே.வி. தங்கபாலு கலந்து கொண்டு அன்னை இந்திரா காந்தியின் சிலையை திறந்து வைத்து கல்வெட்டையும் திறந்து வைத்தார். பின்னர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் நாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது அங்கு கூடியிருந்தவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக சிலை திறப்பு விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே.வி. தங்கபாலு அவர்களுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் பட்டாசுகளை வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் டிவி ரியாஸ், பட்டாளம் சண்முகம், புரஷை, BMT, அலி பிரதர்ஸ், உமாபதி, தனசுந்தர், டி. சின்னபாபு, பி. சாய் சதீஷ்குமார், கன்னியப்பன், டிவி துரைராஜ், சூளை ராமலிங்கம், PR சரவணன், ராமமூர்த்தி, வழக்கறிஞர் நரேந்தர், KN அண்ணாதுரை, நீலகண்டன், கிறிஸ்டோபர், மருதவாணன், பாலசுந்தரம், புல்லட் கோவிந்தன், SM சுகுணா, கொடுங்கையூர் செல்வம், அன்பழகன், KS நந்தகோபால், நித்யானந்தம், தனலட்சுமி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் கே.வி. தங்கபாலு, அன்னை இந்திரா காந்தியின் பெயரை உச்சரிப்பதிலும் அவரின் சிலையை திறந்து வைப்பதிலும் அவரின் புகழை பரப்புவதிலும் மிகவும் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். அன்னை இந்திரா காந்தியின் திருப்பெயராலே சிலையை நிறுவி நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவும் மத்திய அமைச்சராக இருந்த காலத்திலே அதை திறந்து வைக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள். இந்த சிலையை திறப்பது மட்டும் முக்கியமல்ல, அன்னை இந்திரா காந்தி இந்த நாட்டினுடைய முக்கியமான மாபெரும் தலைவர். சுதந்திர இந்தியாவில் பண்டித நேருவுக்கு பிறகு 17 ஆண்டுகள் இந்த நாட்டில் பிரதமராக பதவியேற்று ஏழை எளிய மக்களை உயர்த்தி பிடித்த உன்னதமான ஒரு தலைவர். அந்த தலைவரின் திருநாமத்தை உச்சரிப்பதிலும் அவருக்கு புகழ் சேர்ப்பதிலும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். 1995ஆம் ஆண்டு மத்திய அமைச்சராக திரு கே.வி. தங்கபாலு அவர்கள் இருந்தபோது இந்திரா காந்தி சிலையை திறந்து வைத்தார். தற்போது இந்த சிலை சீரமைக்கப்பட்ட நிலையில் இன்று அவர் திறந்து வைத்து மரியாதை செலுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.